கடந்த ஒரு சில வாரங்களாக செம்மணி பிரதேசத்திலே இந்த மனித புதைக்குழி விவகாரத்திலே சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் 33 பேருடைய எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் வரும் வரைக்கும். இது சம்பந்தமாக தொடர்ந்தும் இந்த அடையாளம் காணும் மனித எச்சங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகும் பொழுது எங்களுக்கு அவசரமாக சில நடவடிக்கைகள் அரசாங்க தரப்பினால் எடுக்கப்பட வேணும். அரசாங்க தரப்பினால் இந்த நடவடிக்கைகளை எடுக்க தவறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இது சம்பந்தமாக இந்த விடயத்தை சர்வதேசத்துடைய கவனத்துக்கும் நாங்கள் கொண்டு போக வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது. ஏனென்றால் இப்போ 33க்கு அதிகமான 33 அளவிலே எச்சங்கள் நேற்று தினமோட கண்டுபிடிக்கப்பட்டதுக்கு பிறகும் இதுவரைக்கும் அந்த கண்டுபிடிக்கப்படுற அந்த எச்சங்களை பாதுகாக்கக்கூடிய வகையாக ஒரு சிறிய ஒரு தகர கொட்டிலோ இல்லாட்டி ஒரு நிரந்தரமான தகர கொட்டில் 1-2 போட்டிருந்தாலும் கூட நிரந்தரமான ஒரு பாதுகாப்பாக அந்த புதைக்குழிகளை தோன்ற இடத்திலே அந்த கண்டுபிடிக்கப்படுற அடையாளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையான ஒரு பாதுகாப்பான கொட்டில்கள், அது ஒரு செமி பெர்மனண்டாக இருக்கலாம், பெர்மனண்டாக இருக்கலாம். சில அந்த கொட்டில்களை அமைத்தால் மாத்திரம்தான் அதுகளை நாங்கள் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் இப்போ மழை தண்ணி வருமா இருந்தால் இன்னும் பாதிப்பு அதிலே வரும். இப்போ DNA பரிசோதனை செய்யும் பொழுது இதிலே சில விடயங்களை கண்டெடுக்கிறதுக்கான கஷ்டங்கள் உருவாகும். அந்த வகையிலே இது அவசரமாக செய்யப்பட வேணும். கொக்கு தொடுவாயிலே இந்த மனித புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே அந்த இடத்திலே சில இதைவிட கூடுதலான பாதுகாப்புகள் அந்த எச்சங்களுக்கு கிடைத்திருந்தது. இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். அதே போலதான் 2வது விஷயம், ஊடகவியலாளர்களுக்கு 5 நிமிடம் மாத்திரம்தான் இந்த இடத்துக்கு போய் பார்க்கக்கூடியதாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. அப்போ நாள் முழுவதும் அங்கே வேலை நடக்கின்றது. ஆனால் 5 நிமிடம் மாத்திரம்தான் ஊடகவியலாளருக்கு போகக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் காணாம ஆக்கப்பட்டவருடைய அலுவலகத்தினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு 2 தடவை போகலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுது ஒரு தரம்தான் ஒரு நாளைக்கு 4:30 மணிக்கு போகலாம். இதுவே நான் நினைக்கிறேன் கொக்கு தொடுவாயிலே இந்த இவ்வாறாக கண்டெடுக்கப்பட்ட நேரத்தில் நான் நினைக்கிறேன் 3 தடவைகள் 10:30 மணி, 12:30 மணி, 4:30 மணி அளவிலே அந்த ஊடகங்களுக்கு உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இப்போ மாலையிலே ஒரே ஒரு தரம் தான். இப்போ இதிலே எங்களுக்கு பெரிய அளவான சந்தேகம் வருவதற்கான காரணம், நேற்றைய தினம் உங்களுக்கு தெரியும் அந்த பேக் ஒன்று, அதாவது ஒரு புத்தக பை போல தான் அதை பார்த்தா தெரிகின்றது. ஒரு புத்தக பை ஒன்று தெரிந்தெடுக்கப்பட்ட நேரத்திலும் கூட எங்களுக்கு உறுதிப்படுத்தப்படாத தகவலினூடாக கிடைக்கப்பட்ட செய்தி என்னன்னு சொன்னால் அது உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறும் சில தகவல் வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் அங்கிருந்த ஒரு ஊடக நண்பர் அது உடனடியாக அந்த படம் பிடித்தபடியினால அது சமூகத்துக்குள்ளே வெளியிலே வந்திருக்கின்றது. அப்போ அரசாங்கத்துடைய எண்ணம் இந்த விடயங்களை மூடி மறைக்கிறதாக இருக்கலாம் என்றதும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அதே போலதான் இந்த இடங்களுக்கு இந்த மனித புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட இந்த இடங்களுக்கான பாதுகாப்பு வழங்கியிருக்கிறத பற்றியும் பாரிய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. என்றால் ஓரளவு போலீசாருடைய பாதுகாப்பும் அந்த பிரதேச மக்களுடைய பாதுகாப்பையும் தவிர அந்த பிரதேசத்தை பாதுகாக்கக்கூடிய வகையான எங்களுடைய மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய வகையாக அந்த இடத்திலே பாதுகாப்பை உறுதிப்படுத்தினதாகவும் தெரியவில்லை. அப்போ இதுவும் அரசாங்கம் ஏன் இந்த பாதுகாப்பை வழங்குறதுக்கு, அதாவது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தால் கூடுதலான பாதுகாப்பை போட்டு அந்த பிரதேசத்தை முழுமையாக பாதுகாத்து அதிலே இன்னும் மேலதிகமான ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேணுமே தவிர பாதுகாப்பு இல்லாத நிலையிலே இதை வைத்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்றதையும் கேட்க வேணும். இதைவிட இறுதியான இன்னொரு சந்தேகம், இதுவரைக்கும் சிசிடிவி அந்த இடத்துக்கு பூட்டப்படவில்லை. அப்போ கொக்கு தொடுவாயிலே இந்த புதைக்குழிகள் கண்டெடுக்கப்பட்ட நேரத்திலே சிசிடிவி பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் இப்போ இந்த இடத்துல 33க்கு அதிகமான எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னும் சிசிடிவி கேமரா பூட்டப்படவில்லை. அப்போ இந்த விடயங்களை பற்றி அரசாங்கம் ஏன் அலட்சியமான செயல்பாடில் இருக்கிறார் என்ற கேள்வி எனக்கு இருக்கின்றது. இந்த பிரதேசத்திலே நடக்கிற விடயங்களை பற்றி சந்தேகங்கள் வருகின்றது. என்றால் இது ஒரு பெரும் விடயமாக நாங்கள் இப்போ நேற்றைய தினம் வரைக்கும் 33 இன்றைய நாளோட சேர்த்து இன்னும் எத்தனை பேர் கண்டெடுக்கப்படுவதோ தெரியாது. அதே நேரத்தில் இந்த இடத்துல இந்த கண்டெடுக்கப்படுற அந்த எலும்பு கூடுகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு. மழை தண்ணி அந்த அதுக்குள்ளே போனால் இன்னும் DNA பரிசோதனை செய்கிறதுக்கு சில சவால்கள் வரலாம்.
அப்போ அதுக்கு ஏன் சரியான பாதுகாப்பு அமைத்து தருவதற்கு அரசாங்கம் தயங்குகின்றதுன்றது ஒரு கேள்வி வருகின்றது. அந்த வகையிலே இந்த விடயங்கள் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேணும். இந்த விடயங்களினுடைய கவனம் செலுத்தாவிட்டால் மக்களுக்கு பாரிய சந்தேகம், அரசாங்கம் இந்த விடயத்திலே அக்கறை இல்லாமல் மக்களுக்கு நீதி மறுக்கப்படும், மக்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படாது என்ற சந்தேகம் மக்களுக்கு இப்போ வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சந்தேகங்கள் இல்லாமல் போகக்கூடிய வகையாக உடனடியாக கொக்கு தொடுவாயிலை செய்தது போல ஊடகவியலாளருக்கு ஒரு நாளைக்கு 3 தரம் போகிறதுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும். சிசிடிவி கேமராக்கள் உடனடியாக பூட்டப்பட வேண்டும். அந்த பிரதேசத்திலே பாதுகாப்பு உறுதி செய்யப்படக்கூடிய வகையாக அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகளை அந்த இடத்துக்கு முன்வைக்க வேணும். அதே நேரத்திலே அந்த இடத்திலே இருக்கிற வளங்கள், இந்த விசாரணைகளுக்கு தேவையான அதிகமான வளங்களை அரசாங்கம் ஒதுக்க வேண்டும் என்றதை இந்த இடத்திலே பகிரங்கமாக அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கின்றேன். கம்பி மட்டும் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி நிற்குது. ஓட்டுல கலவைங்க கீழே தான் அதுக்குள்ள பிளே பத்திக்கும் போடு, அந்த பத்திக்கு போடு ஏதிட்டு ஓ அங்க அந்த கரையால கொண்டு வரணும். அந்த பக்கம் தான் போய் அந்த அந்த பக்கம் நீங்க அந்த பக்கம் மேல விடுங்க, அங்க விடுங்க மேல அங்கால அந்த அந்த பக்கம் பிடிங்க, அந்த மோல மேல பிடிங்க, ஓட்ட சூடா எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க. அதோட சேர்த்து கொண்டாங்க உடஞ்சி அதை கொண்டு அதைத்தான் சொல்றேன். அடிச்சுட்டு அங்கால பக்கம் அடிப்பீங்க. சூடா எல்லாத்தையும் அடிச்சு விடுங்க. அதோட சேர்த்து கொண்டாங்க உடஞ்சி அதை கொண்டு அதைத்தான் சொல்றேன். அடிச்சுட்டு அங்கால பக்கம் அடிப்பீங்க.